லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். ராமேஸ்வரம் காந்தி நகரில் தொடர் மழை காரணமாக வீடுகளுக்குள் முழங்கால் அளவில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் ராஜ்குமார், அங்கு ராமேஸ்வரம் காந்தி நகரினுடைய தற்போதைய சூழல் என்னவாக இருக்கிறது? எவ்வளவு நாட்களாக, எவ்வளவு நேரமாக அங்கு குடியிருப்பை மழைநீரானது சூழ்ந்திருக்கிறது? மழைநீர் வடிவதற்கான சூழல் அங்கு தென்படுகிறதா? விரிவான விவரம். வணக்கம். அதாவது வங்கக்கடலில் உருவாகியுள்ள கிருஷ்ணா புயல் காரணமாக கடந்த 2 நாட்களாகவே அதாவது 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசியும் மழை பெய்யும். தற்போது வரை மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருவதன் காரணமாக ராமேஸ்வரம் கீழ்ப்பகுதி முழுவதுமே காற்றுடன் கூட கனமழையும் அதே போல கடல் சீற்றமானது காணப்பட்டு வருகிறது. இந்த சூழல்ல ராமேஸ்வரம் பகுதியில் பல்வேறு பகுதிகளில் மழை ஈடுகளில் புகுந்து வருகிறது. இந்த சூழல்ல ராமேஸ்வரத்தில் உள்ள காந்தி நகர் பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட வீடுகளில் பொதுமக்கள் வசித்து வருகிறாங்க. இந்த பகுதியில கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக அந்த பகுதி பள்ளமான பகுதி என்பதால் அந்த பகுதியில சுமார் 200க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழை நீராக உள்புகுந்துள்ளது. இதன் காரணமாக வீடுகளுக்கு தண்ணீர் புகுந்துள்ளதால் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் மிகவும் சிரமமாகி வருகின்றாங்க. அதாவது மழைநீர் புகுந்ததன் காரணமாக வீடுகளுக்கு தூங்க முடியாமல் கட்டிலில் அமர்ந்தும் அதேபோல் இன்று மட்டும் இரவு முழுவதும் இருந்ததாகவும் தற்போது வரை மழை நீரானது மழை தொடர்ச்சியாக பெய்து வருவதாக மேலும் இந்த பகுதியில் மழை நீர் தேங்கி வருவதாகவும் இதை அப்புறப்படுத்த முடியாமல் சூழல் ஏற்பட்டு வருவதாகவும் தற்போது பால், அதாவது அத்தியாவசிய பொருளான பால் மற்றும் உணவுப் பொருட்களை கூட தயார் செய்து சாப்பிட முடியாத சூழல் உருவாவதாகவும் இருந்து வருகின்றன. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் இந்த மழைநீரை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும். அதே போல பசுமையும் பட்டினியுமாக உள்ள இந்த பகுதி மக்களுக்கு உணவு பொருட்கள் மற்றும் உணவு சார்ந்த பொருட்கள் வழங்க வேண்டும் கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த பகுதியில தொடர்ச்சியாக மழைநீர் வருவதாகவும் மழைநீர் உட்புகுந்து வருவதாகவும் இந்த பகுதியில விசுஜந்துகள் தற்போது வீடுகளுக்கு வரக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளதாக அந்த பகுதி மக்கள் உடனடியாக போர்க்கால நடவடிக்கைகளை இந்த வீடுகளுக்கு புகுந்த மழைநீரை அப்புறப்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை எடுத்திருக்காங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்.